மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எவ்ரி வீக் வந்து அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட்டாவது வருது, இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது சொல்லுங்கன்ட்டு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது புறநகர் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி ஒரு ரோடு ஒன்று போகும். அதில் நீங்கள் அப்படியே நடந்து போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு ரைட் சைடில் ஒரு ரோடு திரும்பும். ஓகே, ஸோ பார்க் ஸ்டேஷன்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணி இந்த சைடு வரணும். அதுவே வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து வரீங்கன்னா இப்படியே அதை ஒட்டி போகிற ரோட்டில் வந்து வந்தீங்கன்னா கடைசியில் வந்துட்டு அள்ளிக்குளம் வளாகம் சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் அந்த போர்டு இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கும், அதில் வந்துட்டு மூர் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் மால்குள்ளே போகிறீங்கன்னா மால்குள்ளே வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது, புக்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய பார்க்க முடியும், புக்ஸு பெட்ஸ் அதெல்லாம். பட் மேஜராக வந்து அது கொஞ்சம் ட்ரை ஏரியா இருக்கனால கொஞ்சம் டெரராகவே இருக்கும் அந்த லொக்கேஷனு. நான் ஒரு நாள் ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஒய்ஃப் வந்து செம திட்டிட்டேன். நல்ல காலம் திட்டினதோடு முடிஞ்சிருச்சு, எதுவும் அடித்தடியெல்லாம் நடக்கலை. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ஏன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், கொஞ்சம் ஷாப்ஸ் தான் ஃபங்க்ஷனிங்கில் இருக்கும். விண்டேஜ் ஐட்டம்ஸும் பார்க்க முடியும். ஸோ நம்ம திரும்ப வேணால் ஒய்ஃபை கேட்டு பார்ப்போம். ஹாய் ஒய்ஃப், மூர் மார்க்கெட் போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேக் டு மூர் மார்க்கெட். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆன உடனே வந்து இந்த ரீல் டு ரீல் பிளேயர், அதாவது ஸ்பூல் பிளேயர்னு சொல்லுவாங்க, இது வந்து நம்ம கண்ணில் மாட்டிச்சு. இது என்ன பிராண்டுனே தெரியல, ஏன்னா அந்த ஸ்டிக்கர் எதுவுமே வந்து இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது அநேகமாக ஃபிலிப்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நல்ல காம்பேக்ட் சைஸில், ஆனால் அந்த டஸ்ட்டு கவர் வந்து மிஸ்ஸிங். மெக்கானிசம் செக் பண்ணி பார்த்தேன், நல்ல கண்டிஷனில் இருந்தது, வித் பிஞ்ச் ரோலர் கூட நல்ல கண்டிஷனில் இருந்தது. சரி, அதனால் இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகலைனா கூட ரெஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம வாங்கிட்டோம். இது ஆக்சுவலாக வந்து 1500 சொன்னார் ப்ரைஸு. சரி, அப்படி இப்படி பேசி வாங்கிட்டோம் நம்ம. அண்ட் அதுக்கப்புறம் இந்த க்யூட்டான ஒரு மல்டிமீட்டர் பார்த்தங்க. இது வந்து பக்கா விண்டேஜ் மல்டிமீட்டர். இதோட இதை பாருங்களேன், இந்த லவ் அட் ஃபஸ்ட் சைட்டுன்னு வாங்களா அந்த மாதிரி. இது பார்த்தோன்னே செம்ம க்யூட்டாக இருந்தது, செம்ம கண்டிஷனாகவும் இருந்தது. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. லஃபேட்டுன்னு போட்டிருந்தது பிராண்டு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வந்து வாங்கிட்டோம். இது வந்து 900 சொன்னாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் விண்டேஜ் ஐட்டமாக தெரிஞ்சனால இதை வந்து வாங்கிட்டோம். வித் அந்த ப்ரோபெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நல்ல கண்டிஷனில் இருந்தது. அண்ட் 3 kV டிசி வோல்ட் சப்போர்ட்டுங்க. அதுவே வந்து ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, சின்ன டிவைஸ்லேயும் வந்துட்டு 3 kV சப்போர்ட் இருக்குன்ட்டு. அண்ட் இது பாருங்களேன், அவுட்டர் லுக் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு லெதர் பவுச்சில் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே இருந்த பேட்டரி செக் பண்ணி பார்த்தேங்க, அப்படியே ஒரிஜினல் பேட்டரியே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா எல்ஆர்இன்னு போட்டிருக்கு, அண்ட் பென்லைட் பேட்டரின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த டைம்லலாம் வந்து பென்லைட்டுன்னு தான் சொல்லுவாங்க இந்த AA பேட்டரி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த லஃபைட்னே போட்டிருக்கோம், மேனுஃபேக்சர்ட் ஃபார் அந்த லஃபைட் ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ ஒரிஜினல் பேட்டரி அண்ட் மேட் இன் ஜப்பான். ஸோ ஜப்பான்காரன் தான். இது பார்த்தீங்கன்னா லீக் ஆகாமல் ஒரிஜினல் கண்டிஷனில் அப்படியே இருக்குது. ஸோ அதுவே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ இந்த கண்டிஷன்லேயே வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான். ஏன்னா பேட்ரி வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதுக்கு தான் தேவை. ஸோ இதில் வந்து நம்ம வோல்டேஜ் மட்டும் செக் பண்ணிக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் வந்து தேவையில்லை. ஏன்னா விண்டேஜ் ஐட்டம்னால அதை ஒரிஜினலாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் நண்பர் ஒருத்தரை மீட் பண்ண நான். அவர் வந்து இந்த சானியோவோட மைக்ரோ கேசட் ரெக்கார்டர் வாங்கியிருந்தேன்னு சொன்னார். சரி காட்டுங்கன்னு சொல்லி வாங்கி பார்த்தா செம்ம கண்டிஷனில் இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் இது ஸ்கிராப் மார்க்கெட்டில் பார்க்கறது வந்து ரொம்ப ரேரு. ஸோ நல்ல கண்டிஷன்லேயே வாங்கியிருக்காரு, வித் சானியோ கேசட்டோடயே இருந்தது. ஸோ பரவாயில்ல, வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம், நல்லாவே இருந்தது. பேட்டரி இல்லை செக் பண்ணி பார்க்கறதுக்கு, பட் ஆனால் ஒர்க் ஆகுன்ற ஒரு கண்டிஷனில் தான் இருந்தது. அண்ட் கூட வந்து இந்த சோனி வாக்மேனும் வாங்கியிருந்தார். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சோனி வாக்மேன் இது. ஸோ இது வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது, இதையும் வாங்கினதாக சொன்னார். ஸோ சோனி வாக்மேன். அண்டு அது இல்லாமல் இந்த சோனி கேசட் ரெக்கார்டர், இது வாய்ஸ் ரெக்கார்டர், இதுவும் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வாங்கினதாக சொன்னார். ஸோ டேப்பும் ப்ளே ஆகிட்டு இருந்தது. ஸோ பரவாயில்ல, அவருக்கு வந்து லக்லி நல்ல ஐட்டங்கள் இன்றைக்கி மாட்டியிருக்கு. பிளாக்பெரி ஃபோன்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அது அப்பப்போ 1-2 மாட்டுது இங்கே மூர் மார்க்கெட்டில். முக்கால்வாசி கண்டிஷன் இந்த மாதிரி தான் வருது. இதாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்குது. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ்டு கண்டிஷனில் இருக்கும். பேக் டோர் இருக்காது, பட்டன்ஸ் இருக்காது, அந்த மாதிரி ஒரு பார்ஷியல் கண்டிஷனில் தான் இருக்கும். பட் இந்த மாதிரி வரும், அப்பப்போ தேவைன்னா பார்த்து எடுத்துக்க வேண்டியதுதான். ரேடியோகிராம் ஒன்று டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஸோ சேலுக்கு தான் வச்சுருந்தாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போத் ரெக்கார்ட் பிளேயரும் அதுக்கப்புறம் ரேடியோவும் வரும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ரெக்கார்ட்ஸ் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். மேலே 2 குத்து விளக்கு இருந்தது. ஸோ அதனால் இதை திறந்து ஏதாவது விழுந்துடக்கூடாதுன்றனால ஓப்பன் பண்ணல. பட் இந்த சைடு வந்து ரெக்கார்ட்ஸ் வைப்பாங்க. ரைட் சைடில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பிளேயர் இருக்கும். ஸோ ஃபிலிப்ஸ் ரெக்கார்ட் பிளேயரே வச்சுருக்காங்க. அதில் வந்து ரெக்கார்ட்ஸ் போட்டு ப்ளே பண்ணிக்கலாம். கீழே வந்து டிரான்சிஸ்டர் ரேடியோ வரும். வேல்வ் ரேடியோ கிடையாது, டிரான்சிஸ்டர் ரேடியோ. ஸோ அது வந்து ஃபிலிப்ஸ் தான். அண்ட் ரைட் சைடும் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. கீழே வந்து 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஸ்பீக்கரை வந்து நம்ம தனியாக வேறு ரீலொகேட் கூட பண்ணி வைக்கலாம்.
பட் இதான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரேடியோகிராம். அண்ட் மேலே இது சில்வர் குத்து விளக்கு 2 வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருந்தது. அண்ட் இந்த டாய் ஹெலிகாப்டர் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இது பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த ஹாலிவுட் மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி, எஸ்பெஷலி அந்த அவதார் மூவிஸில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் செம கண்டிஷனில் இருந்ததுங்க டாய் ஹெலிகாப்டர். அப்புறம் ஒரு படா சைஸு சோனி ப்ரொஜெக்டருங்க. இதை பாருங்களேன், சைஸை எவ்வளோ பெருசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது தேட்டரில் வைக்கிற ப்ரொஜெக்டர் மாதிரின்னு நினைக்கிறேன். ஹோம் தேட்டரா இல்லை ஏதாவது ஆடிட்டோரியம் அந்த மாதிரி இதில் வைக்கிற மாதிரி ப்ரொஜெக்டர்னு நினைக்கிறேன். செம்ம பெருசாக இருந்தது. இதுவும் வந்து சேல்க்கு இருந்தது. அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் 2-3 வேல்வ் ரேடியோஸ் பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ இது பாருங்கள், இது ஒரு வேல்வ் ரேடியோ இருந்தது, பக்கத்துலேயே இன்னும் இருந்தது. ஸோ இதோட கண்டிஷன் செக் பண்ணி பார்த்தேன் நான். ஃப்ரண்ட்டில் வந்து ஓகே தான், ஓகே இந்த சென்ஸ் லைக் க்ளீனிங் இதெல்லாம் தேவைப்படும். பட் மற்றபடி நாப்ஸ் இது எல்லாமே இருந்தது. பின்னாடியும் பார்த்தேன், வேல்வ்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லா வேல்வ்ஸும் இருக்கான்ட்டு. எல்லாமே இருந்தது. டோர் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. பட் அதர்வைஸ் வந்து வேல்வ்ஸ் இருந்தது. ஜிஇசியோட தான் இது, மேட் இன் இந்தியா தான், இந்தியா ப்ராடக்ட் தான் இது. அண்ட் தென் இன்னும் 2 செட் இருந்தது. ஒன்று வந்து மர்ஃபி செட்டும், இன்னொன்று ஃபிலிப்ஸும் இருந்தது. ரெண்டுமே வந்து வேல்வ் செட்டு தான். ஃபிலிப்ஸில் வேல்வ்ஸே இல்லை, செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு எல்லாத்தையும் வந்து எடுத்திருக்காங்க. மர்ஃபியில் வேல்வ்ஸ் இருந்தது, பட் கண்டிஷன் கொஞ்சம் போராக தான் இருந்தது. ஸோ இது 3 வேல்வ் ரேடியோவும் சேலுக்கு இருந்தது. அண்ட் ஐபாட் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரெகுலர் ஐபாட் தான் இது, இந்த மாதிரி சில்வர் லைனில் பார்க்குறது. பட் பக்கத்தில் இருந்த ஐபாட் எடுத்தால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில், பிளாக் மேட் ஃபினிஷில் இருந்தது. பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ மேலே அந்த ஆண்டனா இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐபாடாக இருந்தது. ஸோ இது 2 வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆன் ஆகியிருந்தால் வாங்கியிருப்பேன், பட் இது வந்து ஆன் ஆகலை. ஸோ சார்ஜ் மேபி இல்லாமல் இருக்கலாம், இல்லை என்ன கண்டிஷன்ன்றது தெரியல. பட் இது 2 வந்து சேலுக்கு இருந்தது. அண்ட் ஒரு இதில் பார்த்தா ஏகப்பட்ட வாக்கி டாக்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து வாட்டர் டேமேஜ் மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எதாவது ஃப்ளட்டில் எதாவது அடிச்சுட்டு போனது, அதுக்கப்புறம் டைனோசர் மட்டை கண்டுபிடிக்கும் போது கூடவே சேர்த்து கண்டுபிடிச்சாங்களான்னு தெரில. ஸோ அத்தனை வாக்கி டாக்கி இருந்தது, எல்லாமே வந்து ஃபுல்லி டேமேஜ்டு. அண்ட் ஒரு டியாக்கோட ஒரு MP4 அதாவது டிவிடி பிளேயர் இருந்தது. அந்த டிஸ்பிளே வந்து நம்ம 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம், 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் லென்ஸ் கண்டிஷனும் ஓகே மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஸ்பிளேயும் வந்து பர்ன் அவுட் ஆன மாதிரி எதுவும் தெரியல பார்த்த வரைக்கும். ஸோ யாராவது எடுத்து ரெஸ்டோர் பண்ணால் கூட செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஏகப்பட்ட VHS சீல்டு கேசட் இருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா சாம்பிளுக்கு தான் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து இன்னொரு ஸ்டோரில் ஃபுல் ஸ்டாக் வச்சுருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 40 or 50 கேசட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே சீல்டு கேசட்ஸ், பட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ வெளியே இவர் சொன்ன காஸ்ட்டே ரொம்ப அதிகமாக இருந்தது. உள்ளே போயிட்டு வேணா பார்கெயின் பண்ணி பல்காக எடுத்தால் மேபி கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து விண்டோஸ் XP ஃபேன்ஸு, இதெல்லாம் வந்த டைமில் வந்துட்டு டயலப் கனெக்ஷனில் டவுன்லோட் பண்ண முடியாமல், அப்புறம் சிடிக்கு அலைஞ்சு, அப்புறம் யார்கிட்டையாவது கேட்டு ரைட் பண்ணி பர்ன் பண்ணி சிடி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் டெஸ்க்டாப்பில் போட்டு யூஸ் பண்ண, அதெல்லாம் வந்து மலரும் நினைவுகள். ஸோ விண்டோஸ் XP ஒரு தனி ஸ்டேபிள், பயங்கரமான ஸ்டேபிள் ஓஎஸ்னால் அந்த விண்டோஸ் XP தாங்க. அதை விட்டு வெளியே வர்றதுக்கே கிட்டத்தட்ட 15 இயர்ஸ்க்கு மேலே ஆயிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ ஸ்டில் நிறைய பேர் வந்து விண்டோஸ் XP யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எஸ்பெஷலி இந்த VHS கன்வெர்ட் பண்ணுறவங்க. அண்ட் இந்த சோனியோட ஒரு ரிமோட் ஒன்று கிடச்சிது. இது வந்து இந்த சோனி CD மேனுக்கு போடுற ஒரு ரிமோட் இது. ஸோ இதில் அந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பாஸ் இதெல்லாம் வந்துட்டு ரிமோட் மாதிரி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து வந்து நம்ம இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிமோட்டு. ஸோ இது வந்து நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க. இதுவும் வந்து அவைலபிளாக இருந்தது. இந்நேரம் இருக்குமான்னு தெரியல. அண்டு பக்கத்தில் இன்னொரு ஷாப்பில் வந்துட்டு இந்த பெரிய ஸ்பூல் பிளேயர் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து வித் ஸ்பூலோடே இருந்தது, ரீலோடே இருந்தது. ஸோ இது பாருங்கள், சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஒர்க்கிங் எல்லாம் தெரியாது. இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து ஆன் பண்ணி பார்த்து ஒர்க் ஆச்சுன்னா லக்கு, இல்லைனா இது பெல்ட்டு மாத்திர பெல்ட்டே கிடைக்காது இதுக்கெல்லாம். ஸோ ரிப்பேர் பண்ணுறது தான் பெரிய தலைவலியாக இருக்கும். அண்டு ஓல்டு கிராமஃபோன் வச்சுருந்தாங்க, ரெக்கார்ட் பிளேயர். ஸோ இது வந்து அந்த நீடில் டைப்பு. இது கிட்டத்தட்ட ஓல்டு மாதிரி தான் தெரிஞ்சுது, அத்தன்டிக்காக தெரிஞ்சுது. பட் எக்ஸ்பர்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுதான் வந்து நீடில் கண்டிஷன் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருந்தது. மேபி ஒரு 50% தான் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீடிலோட கண்டிஷன். பட் நீடில்ஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போவும். ஸோ அதை வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் இதை ஒரிஜினலான்றது தெரியல. அண்ட் ஏகப்பட்ட AVRஸும் இருந்தது இந்த வீக்கும்.
ஸோ டெனான் அண்ட் ஆங்கியோ ரெண்டும் பார்க்க முடியுது. இதே மாதிரி நிறைய வச்சுருக்காங்க ஏவிஆர்ஸு. ஸோ ஏவிஆர்ஸ் ஏதாவது செக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஈக்குவலைசர் பாருங்களேன், இந்த எவ்வளோ லெவல் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஃப்ரீக்வன்சியும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஈக்குவலைசராக இருந்தது இது ஆல்டெக் லேன்சிங்கோடது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன், போட்டுட்டு நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லெவலில் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வந்து கேட்கணும் கேட்கக்கூடாதுன்றது. ஸோ செம்ம இம்ப்ரெசிவாக இருந்தது. ப்ரைஸ் எல்லாம் அதிகம் இருக்கனால இதெல்லாம் வந்து ப்ரோஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் சோனியோட ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் இருந்ததுங்க. ஸோ இதுவும் வந்து நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. ஸோ நாப்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், கண்ட்ரோல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. ஸோ இது பக்கா வின்டேஜ் சோனி ஆம்ப்ளிஃபையரு, ஸோ ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர். ஸோ நல்ல ப்ராடக்ட் இதுவும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. அண்டு பழைய கேமராஸ் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேமராஸ் வந்து இந்த கடையில் அடுக்கி வச்சுருப்பாங்க. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இதை வந்து நம்ம ஒர்க்கிங் கண்டிஷன் செக் பண்ண முடியாது. ஸோ அப்படி எதாவது செக் பண்ணி வாங்கணுன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ பேரே வந்து கேமரா கடை. ஸோ இதை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் இங்கே காமிச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வின்டேஜ் கேமராஸ் எதாவது பார்த்துட்ருக்கீங்க, இல்லை வின்டேஜ் ஐட்டம்ஸ் எதாவது பார்த்துட்ருக்கீங்க, வாங்கிறதுக்கு வேணும், சேல் யாராவது பண்ணுறீங்களான்னு தேடுறீங்கன்னா இந்த லிங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டாகிராம் ஐடியில் போயிட்டு. ஸோ அவர் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேமராஸ் அந்த பழைய ஃபீல் வேணும் அப்படின்னா இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் அவர்கிட்ட செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவர் கேமராஸ் மட்டும் இல்லை, நிறைய வின்டேஜ் ஐட்டம்ஸும் வச்சுருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீல்டு பாக்ஸில் ஐபாட் வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து சீல்டு பாக்ஸ், அதுவும் ஓல்டு ஐபாட் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ அதெல்லாம் கூட சேலுக்கு வச்சுருக்காரு. ஸோ வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு தமிழ் டைப்ரைட்டர் பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து முன்னாடி பார்த்த ஞாபகமே இல்லை. ஃபுல்லாக இங்கிலீஷ் டைப்ரைட்டரே பார்த்து இது வந்து தமிழில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அண்டு இதெல்லாம் வந்து எப்படி டைப் பண்ணியிருப்பாங்க. இப்போல்லாம் நம்ம கீபோர்டு, ஃபோன் கீபோர்ட்லேயே தங்கிலீஷ் மாதிரி டைப் பண்ணிகிட்ருக்கோம். பட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பியோர் தமிழில் வந்து டைப்ரைட்டர் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னே தெரியல. அண்டு நல்ல கண்டிஷனில் இருந்ததுங்க. இது பார்க்குறதுக்கு தான் ஒரு மாதிரி ஒர்க் ஆகுமான்னு டவுட்டில் இருந்தது. பட் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதே வந்து ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஸ்பேஸ் பார் மட்டும் மிஸ்ஸிங். ஸோ அது வந்து ஏதாவது டூப்ளிகேட் போட வேண்டியது இருக்கும். பட் அதர்வைஸ் வந்து செம்ம கண்டிஷனில் இந்த டைப்ரைட்டர் இருந்தது. அண்ட் மைக்ஸ் பார்த்தங்க, ஒரு 2 மைக் வந்து நல்லாவே இருந்தது, ஃப்ரெஷ் கண்டிஷனாக பாக்ஸ் பீஸாகவே இருந்தது. ஸோ இது வந்து சேலுக்கு இருக்குது. சப்போஸ் யாராவது மைக்கு தேடிட்டு இருக்கீங்க, ரிமோட் மைக் மாதிரி, எஃப்எம் மைக் மாதிரி வேணும் அப்படின்னா இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ போஸோட ஒரு லைஃப் ஸ்டைல் சிஸ்டம் ஃபுல் பேக்கேஜே வந்து இருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெளியே எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ப்ரைஸு 1 lakh or 2 lakh மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இங்கே வந்துட்டு ஃபுல் செட்டு வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வந்து நம்ம டேரெக்டாக தான் செக் பண்ணி பார்க்கணும். ப்ரைஸ் வந்து நம்ம கேட்டால் சொல்ல மாட்டாங்க. பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ப்ரைஸ் வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா டவர் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாமே கூட இருந்தது. ஓகே, ஸோ ஹோம் தியேட்டர் எதாவது செட் பண்ணணும், ஸ்பீக்கர்ஸ் எதாவது தேடிட்டுருக்கீங்க, இல்லை ஃபுல் சிஸ்டம் எதாவது தேடிட்டுருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வாட்சஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் நிறையா இருந்தது. அதுக்கு இடையில வந்துட்டு இந்த ஒரு டிவைஸ் ஒன்று பார்த்தோம். இது அப்புறமா தான் எடுத்து பார்த்தோன்னா ஏதோ இந்த ஜபம் பண்ணுறது இல்லை மந்திரம் ஓதுறது அந்த மாதிரி இதில் வந்துட்டு இது கவுண்ட் பண்ணுறதுக்கான டிவைஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு இதுவும் நகர்த்தும் போது கவுண்டர் வந்து மாறிட்டு இருந்தது. சில டைம் வந்து உல்ட்டாவாக நகர்த்தினா மட்டும்தான் மாறிச்சு. ஸோ இது வந்து எப்படி ஆப்ரேட்டிங் தெரியல, என்ன பர்பஸ்ன்னு தெரியல. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா இது அந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு யூனிட்டு. பரவாயில்ல, இது வந்து ஆன்லேயே இருந்தது. ஸோ பேட்ரி எப்படி போடணுன்னு தெரில. நானும் எல்லா இடமும் திருப்பி பார்க்குறேன், ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே காணும். மேபி லைஃப் லாங் பேட்ரி வருமா, இல்லை கொஞ்ச நாள் யூஸ் ஆகிட்டு தூக்கி போட்டுருமான்ட்டு. அண்டு கேட்ரிஜோட ஒரு வீடியோ கேம் இருந்தது. ஸோ கேட்ரிஜை கழட்ட ட்ரை பண்ணேன், அது வந்து கழண்டே வரல. பட் ஆனால் நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. இது வீடியோ கேம் தான் நினைக்கிறேன். வித் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் அதெல்லாமே இருந்தது. அண்ட் இங்கே வந்து 2 மைக்ரோஃபோன் வச்சுருந்தாங்க. இது வந்து அஹூஜாவோடது. 2 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் இருந்தது. நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. ஸோ அந்த ரிசீவரும் கூட வச்சுருந்தாங்க அங்கேயே. ஸோ மொத்த செட்டாகவே கூட வாங்கிக்கலாம்.
அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ஏர்டெல் இது ஸ்ட்ரீம் வந்து நம்ம லேப்டாப்லேயே பார்த்துக்கலாம் போல். இந்த டிடிஹெச்சுக்கு வர மாதிரி ஒரு ஸ்மார்ட் கார்டு இருந்தது, அதை கழட்டி ட்ரை பண்ண பார்த்தேன், வரவே இல்லை. பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரீம் டிவைஸ் மாதிரி தான் இருக்குது. டைரெக்டாக வந்து டிவியை நம்ம லேப்டாப்லேயே பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு டிவைஸாக இருக்கும். அண்ட் சோனியோட ஒரு டிவிடி பிளேயர் இருந்தது வித் டிஸ்பிளேயோட. இதுவும் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது பார்க்குறதுக்கு. உள்ளே வந்து டிவிடியும் இருந்தது ஒன்று. மேபி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம், இது ஒர்க் ஆச்சுனாவே நல்ல பீஸாக இருக்கும். யூஸ்வலாக அந்த டிஸ்பிளே தான் ஒரு சில டைம் ஒரு மாதிரி பர்ன் அவுட் ஆகி இருக்கும், பார்க்கும்போது தெரியாது. ஆன் பண்ணும்போது தான் அந்த டிஸ்பிளே வந்து அதோட ரியாலிட்டி தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. ஸோ அதை ரெஸ்டோர் பண்ணுறவங்க சில பேர் இருக்காங்க, அது பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு அது கஷ்டம். லேப்டாப்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஐவாவோட ஒரு மினி ஹைஃபை சிஸ்டம் இருந்ததுங்க, நல்ல ஃபுல் பேக்கேஜாகவே இருந்தது. 4 ஸ்பீக்கரோட சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. சிடி அண்ட் கேசட் போட்டுக்கலாம், ரேடியோ டியூனர் எல்லாம் ரேடியோ இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரிவர்சபிள் சப்போர்ட், ஆட்டோ ரிவர்ஸ் சப்போர்ட் இருக்கனால அந்த ஹெட் வந்து ரொட்டேட்டபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான யூனிட்டு, நல்ல யூனிட்டும் கூட. ஸோ ராட்ரி டெலிஃபோன், அந்த கேப்பில் வந்து நம்ம இந்த எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர் பார்த்தோம். இது வந்து இந்த ஐபாட் ஐஃபோன் பழைய ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுற எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர். ஸோ ஆடியோ வந்து நம்ம அப்படியே காரில் வந்துட்டு லிசன் பண்ணுறதுக்காக ஹெட்ஃபோன் ஜாக் இல்லைனா எஃப்எம்மில் வந்துட்டு அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணி காரில் வந்து அப்படியே கேட்டுக்கலாம். ஸோ அந்த டிரான்ஸ்மிட்டரும் ஒன்று இருந்தது. அண்ட் மற்றபடி அப்படியே ஐட்டங்கள்லாம் பாருங்கள். அண்ட் இந்த டிவைஸ் ஒன்று பார்த்தோங்க, இது வந்து இது ரியலாக இல்லை சும்மா ஒரு மாடலான்றது தெரியல. ஒரு டேங்க் மாதிரி இருக்குது, அதுலேருந்து ஒரு கனெக்ஷன் வந்து இங்கே வருது. ஸோ இதை இப்போ புஷ் இது பண்ணோன்னா இது மாதிரி இருக்குது, புஷ் புல் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ரியலாக ஆப்ரேட் ஆகிறதா இல்லை ஒரு டெமோ யூனிட்டான்னு தெரில. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, கொஞ்சம் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற டைப் மாதிரியே இருந்தது. ஸோ இந்த பழைய ஸ்டீம் என்ஜின் அதெல்லாம் வர மாதிரி ஏதோ ஒரு டெமோ பர்பஸ்க்கு ரெடி பண்ணியிருக்காங்களா, இல்லை இது வந்து ஏதோ ஒர்க்கிங் யூனிட் இதனால் ஏதாவது அவுட்புட் வருமானது தெரியல. அண்ட் கார்மினோட ஒரு ஜிபிஎஸ் யூனிட் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து நம்ம ஊர்லேயும் ஒர்க் ஆகுது கார்மின். ஆனால் மேப்ஸ் வந்து ஒரு பழைய ஒரு 10 வருஷம் ஓல்டு மேப்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து சேல்க்கு இருந்தது. ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 400 சொன்னாங்க. அது 400க்கு ஒர்த் இல்லை. அண்ட் இந்த ஸ்டாண்டு பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஏதாவது ஞாபகம் வருதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலை பார்த்தா எங்கே பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ஒரு இடத்துல ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த வாக்மேன்லாம் பாருங்களேன், எவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்குது. இதெல்லாம் வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. வாட்டர் டேமேஜாக ஏதோ குளத்தில் இருந்ததா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அந்த ப்ளே ஒர்க் ஆகாமல் இருந்தது, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ப்ளேவே வந்து ஃபங்க்ஷன் ஆச்சு. ஸோ மற்ற ஐட்டங்களும் பாருங்கள், எல்லாமே வந்து ஒரு மாதிரி டேமேஜ் கண்டிஷனில் தான் இருந்தது. அண்ட் இந்த ஆசூஸ் லேப்டாப் வந்து பார்த்தங்க, செம்ம லைட் வெயிட்டாக இருந்தது. லெஸ் தேன் 1 kgன்னு போட்டிருந்தது. ஈஸியாக தூக்கிடலாம். ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகுதான்ட்டு சுத்தமாக ஆன் ஆகலை. அநேகமாக பேட்ரி அவுட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அடாப்டர் போட்டு தான் செக் பண்ணி பார்க்கணும். பட் நல்ல கலரில் இருந்தது. ஸோ ரெட் கலரில் புஷ்ஷஸ் மிஸ்ஸிங், ஸ்க்ரூஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அநேகமாக பார்ட்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் செக் பண்ணி பார்க்குறது நல்லது. சிலிண்டர் கூட சேலுக்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து half the weight ஃப்ரம் ஒரிஜினல். இது சிலிண்டர் 6.3 நினைக்கிறேன் kg. ஸோ இந்த சிலிண்டர் வந்து சேலுக்கு இருந்தது. ஸோ இது இண்டியன் தான் நினைக்கிறேன் இந்த கலர் இதை பார்க்கும்போது. இப்போ பேட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தின்னாயிருச்சு பாருங்களேன். லேப்டாப் பேட்ரிஸ் எல்லாம் ஒரு டைமில் எவ்வளோ பல்காக வெயிட்டாக இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் சைஸுக்கு தான் வந்துருச்சு லேப்டாப் பேட்ரிஸ் எல்லாம். அண்ட் ஒரு ஷாப்பில் வந்துட்டு கேசட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்க்கும்போது ஒரு வாக்மேன் பாருங்களேன், இதில் வந்து கிளாக்கோடு இருந்தது வாக்மேன். என்னடா வாக்மேனில் கிளாக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இது வந்து ஒர்க்கிங் இருக்க வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தது. பட் இந்த கிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நான் அதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்தேன், கிளாக் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. அண்ட் ப்ரைஸ் வந்து 2K சொன்னார். அது ஷாக்கிங்காக இருந்தது. வேணா நெகோஷியேட் பண்ணுங்கன்னாரு, நான் எதுவும் கண்டுக்கல. அண்டு பக்கத்துலேயே வந்து மரான்ஸோட ஒரு ஏவிஆர் இருந்தது ரிசீவர். ஸோ இதோட கண்டிஷன் பாருங்கள், ஃப்ரண்ட்டு ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஃபுல்லாக வந்து வாட்டர் டேமேஜ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் வெளியவே எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்குன்றது தெரியல. அண்ட் இந்த ஒரு மிரர் ப்ளஸ் ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து ஐ திங்க் ஸ்டார்ஸ் இதெல்லாம் வந்து மேலே ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த இது பார்க்கும்போது. பட் அலாரம் கிளாக்கும் இருக்குது, மிரராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு மேலே ப்ரொஜெக்ட் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷாப்பில் வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அங்கே வந்துட்டு இந்த கிம்பல் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது ஆஸ்மோவோடது தான், கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். அண்டு இது வந்து அவைலபிளாக இருந்தது. கண்டிஷன் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்டு கண்டிஷனாக தெரிஞ்சுது. ஸோ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கூட செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு க்யூட்டான ஒரு லெதர் பவுச் உள்ள ஒரு ரேடியோ, டிரான்சிஸ்டர் ரேடியோ வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் லாஸ்ட் டைம் அந்த பெரிய செட்டு ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதுக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அது வந்து கிடைக்குமான்ட்டு. பட் அது சீக்கிரம் சேல் ஆகிருக்கு போல். அண்ட் இன்னைக்கு இந்த தடவை வந்துட்டு இந்த டிரான்சிஸ்டர் வந்து அவைலபிளாக இருந்தது, க்யூட்டாக லெதர் டைப்பில். அண்டு போன வாரம் இருந்த மாதிரியே ஒரு டிரான்சிஸ்டரும் இன்னொரு காப்பி இருந்தது. பெட் டைப் டேப் ரெக்கார்டரும் வச்சுருந்தாரு. அண்ட் ஒரு ஸ்மால் டிவி கூட இருந்ததுங்க, மினி டிவி. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இது. அண்ட் ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸோட சூப்பராக இருந்தது. விஹெச்எஃப்பும் சப்போர்ட்டு, யூஹெச்எஃப்பும் சப்போர்ட். நல்ல பெரிய சைஸாகவே இருந்தது. ஸோ கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் பாருங்கள், ஆண்டனா கண்ட்ரோல்ஸு, பேக் அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளே. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் டிவி போட்டிருக்காங்க, எஃப்எம் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ சோனியோட ஒரு மெட்டல் வாக்மேன் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. ஃபுல்லாக வந்து மெட்டல் இது தான். பட்டன்ஸ் வந்து கொஞ்சம் அன்இவனாக இருந்தது. பட் ஒர்க்கிங்கும் வந்து செக் பண்ண முடியல. பட் மெட்டல் கேஸ்லேயே வந்து சில பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இது பார்த்திங்கன்னா பிஞ்ச் ரோலர் ஓகே தான், இது எடுத்து கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும் இந்த வாக்மேன். பட் மெட்டலுக்கு ஃபேன்ஸு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அண்ட் இந்த க்யூட்டாக இருந்தது பாருங்களேன், இந்த சோனியோட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரு கிட்டத்தட்ட முட்டை மாதிரியே இருந்தது. ஸோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, ஒயிட் கலரில் மேலே ஸ்பீக்கர் அண்ட் அதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் இது. ஸோ கிட்டத்தட்ட முட்டையே தான் அது. கிச்சனில் அழகாக வச்சு பாட்டு கேட்டுட்ருக்கலாம். அண்ட் ஒரு படா சைஸ் ஃப்ளாஷ் லைட்டு. ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஹாலோஜன் லேம்ப் தான் உள்ளே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஹீட்டும் அதிகமாக ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இது. இப்போ வந்து எல்இடி அப்படி இப்படின்னு சூப்பராக வந்துருச்சு. ஸோ ஹாலஜன் லேம்ப் போட்டிங்கனாவே அது கொஞ்சம் பவர் கன்சம்ஷன் அதிகமாகவே இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல்ஸ் ரேடியோ இதெல்லாம் இருந்தது. அண்ட் இந்த ஸ்பீக்கர் தான் எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிஞ்சது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது, சின்ன சின்ன 2 ஸ்பீக்கர்ஸு. ஸோ இது ரெடி பண்ணதா இல்லை கம்பெனி செட்டான்றது தெரியல. மற்றபடி 2-in-1s அதெல்லாம் கூட அப்படியே பாருங்கள். அண்ட் அகெயின் ஒரு கேட்ரிட்ஜ் டைப்பு கீபோர்டு வீடியோ கேம் இருந்தது. ஸோ இதுவும் வந்து ரெட்ரோ கேம்ஸ் தான். ஒரு கீ மிஸ்ஸிங், பட் அதர்வைஸ் கேட்ரிட்ஜோடய வச்சுருந்தாங்க. ஸோ இது மாதிரி யாராவது தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சில டைம் ஒரே நாளில் எல்லாம் சேல் ஆகிடும். ஸோ இதெல்லாம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கூட இருக்காது. இங்கே பாருங்களேன், நான் டக்குன்னு பார்க்கும்போது இட்லியான்னு நினச்சேன். இதில் வந்து பிரிண்ட்டு தான், அதுவும் பார்த்திங்கன்னா இட்லி கிடையாது, எல்லாம் வந்து கல். அது வந்து டக்குன்னு பார்க்கும்போது ஃபுல்லாக இட்லி அடுக்கி வச்ச மாதிரி இருந்தது பிளேட்டு. ஸோ மற்ற ஐட்டங்களும் பாருங்கள். அண்ட் இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் வின்டேஜ் டெலிஃபோன் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண டெலிஃபோன் இது தான். எங்கள் வீட்டில் வந்து டெலிஃபோன் கனெக்ஷன் வரும்போது இந்த ஃபோன் தான் ஃபஸ்ட்டு வச்சாங்க, இந்த மாடல் ஃபோன் தான். ஸோ இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் வின்டேஜ் ஃபோன்ஸ் தான். பட் இப்போ யாரும் இதை செக் பண்ணுற மாதிரி தெரியல. அண்ட் ஒரு சானியோட ஒரு ப்ரொஜெக்டர் இருந்ததுங்க. இது பாருங்களேன், இது டோர், ஸ்லைடிங் டோர் வச்சு அதை ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே வந்து லென்ஸு அப்பியர் ஆகிற மாதிரி. இதுவும் வந்து பெரிய படா சைஸில் இருந்தது சானியோடது. ஸோ அதெல்லாம் இந்த ஆடிட்டோரியம் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொஜெக்டர்னு நினைக்கிறேன். ஸோ ஐபாட் டாக்கிங் ஸ்டேஷனும் பார்க்க முடிஞ்சுது. ஒரு 2 இருந்தது பாருங்கள், 3 இருந்தது. ஸோ எல்லாம் வந்து பழைய அந்த 30 பின் டைப்பு ஐபாட் டாக் ஸ்டேஷன். ஸோ இந்த யூனிட்டு யாருக்காவது டக்குன்னு கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இந்தியன் டெலிஃபோன்ஸுன்னு போட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட் வருது. ரிங்கருக்கு வந்து 50 வோல்ட்டு. ஸோ முன்னாடிலாம் யோசிப்பேன் நான், நம்ம டெலிஃபோன் லைன்லேயே 50 வோல்ட் வருதே, அது ஒரு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு நம்ம வீட்டுக்கு கரண்ட் சப்ளை கொடுக்கலாமான்ட்டு. ஏன்னா அப்போல்லாம் நிறைய பவர் கட் இருக்கும்போது இது மட்டும் ஃபோன் மட்டும் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ யோசிப்பேன் நான், இந்த 50 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணலாமேன்ட்டு. பட் அது ஆம்பியர் வந்து கம்மியாக இருக்கனால கண்டிப்பாக ஒயரில் ஷார்ட் ஆகிடும். பட் அப்போல்லாம் அந்த மாதிரி யோசிச்சு பார்த்துருக்கோம். அண்ட் ஹார்ட்வேர்ஸ் ரிலேட்டட் கேட்குறீங்க, இது வந்து இங்கே இருக்குங்க, தனி செப்பரேட் ஸ்டால்ஸே இருக்குது ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் எல்லாம். பட் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் தான் இங்கேயும் இருக்கும்.
இங்கேருந்தான் நான் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் எல்லாம் வாங்கினேன் நான். ஸோ இதில் இந்த சின்ன டைப்பு ஸ்க்ரூ ட்ரைவரும் பெருசும் வந்து இங்கேருந்தான் வாங்கினேன். ஸோ இது டபுள் சைடு போட்டுக்கலாம் இந்த டைப்பும், அப்புறம் பெரிய ஸ்க்ரூ ட்ரைவரும் வந்து இங்கேருந்தான் வாங்கினேன். ரீசனபிள் ப்ரைஸ் தான் அங்கே உள்ள மாதிரி. இன்னும் ஒரு அட்வான்டேஜ், இங்கே வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணி நம்ம கேட்கலாம், முடிஞ்சால் அவங்க வந்து குறைச்சி தருவாங்க. ஓகே, இல்லாட்டி உங்களுக்கு எல்லா ஐட்டமும் இங்கேயும் வந்து கிடைக்கும். ஓகே, இது ஸ்பேனர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன சைஸு வேணுமோ அதை வந்து செக் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே இருக்குது பாருங்கள். பார் இருக்குது, ஸ்டாண்டெல்லாம் கூட இருக்குது. கார் அந்த ஜாக்கி போடுற ஸ்டாண்டெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வந்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஹோப்ஃபுல்லி இந்த வாரம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு விடுங்க. அதே மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.